A very pleasant morning, students. This is your English teacher from Sri Vidya Bharati Metri Higher Secondary School, Sakrambalayam. Yes, students, I welcome all of you to our English class. In the previous class, I gave you a wonderful piece of lesson which was written by our famous Indian physicist Sir C.V. Raman. The title Water, the Elixir of Life, written by Sir C.V. Raman. Yes, students, this lesson points out the importance of water on the earth and how it plays an important role on earth and how we have to utilize the natural resource the water. And let me see what our Indian physicist Sir C.V. Raman is going to say about water in this lesson. In the title itself, he mentioned water is the real elixir of life. There is no any divine amrita. There is no any divine amrita on this earth. It may be imaginary, but the real amrita, the real elixir is our day-to-day using water, which is the main natural resource, and we utilize the water. Yes, you see. And let me read the lesson further. And you see, there is in the first page, he mentioned the difference of the Nile river side. On one side, have a desert. On the other side, it has a beautiful and most populated area with all life and vegetation. You see, let me read it, ma. இப்போது தண்ணியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்திய இயற்பியலாளர் சர் சி.வி. ராமன் அவர்கள் எழுதின ஒரு லெசன் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்றது. அவர் டைட்டில்லே சொல்லிட்டாரு. என்ன அப்படின்னா, அமிர்தம், தேவாமிர்தம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அந்த அமிர்தம் அப்படின்றது வேறெல்லாம் எங்கேயுமே இல்லை. நாம் டெய்லி யூஸ் பண்ணுற அந்த வாட்டரை விட ஒரு அமிர்தம் இந்த வாழ்க்கையில் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் என்ன சொல்கிறாருன்ட்டு. அதாவது நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, நைல் நதியோட அந்த இரு டிஃப்ரெண்ட்டான கரைகள், அந்த கரைகளில் இருக்கிற டிஃப்ரென்ஸை பற்றி சொன்னார். என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா, நைல் ரிவரோட ஒரு சைடில் அந்த லிபியான் டெசர்ட்டும் இருக்குது. ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா நல்ல மோஸ்ட் பாப்புலேட்டடாக வேர்ல்ட்லேயே நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளேஸாக, அவ்வளோ செழிப்பான பகுதியாக இருக்குது. ஒரு நதியோட இரு கரைகள், ஒன்று செழிப்பாகவும் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாலைவனமாக இருக்குது அப்படின்றது தான் அந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது எப்படி வந்தது அப்படின்னு அவர் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணார். பாருங்கள். And to be anywhere on the earth teeming with life and vegetation, what made this wonderful difference? இப்படி பாசிபிள் ஆச்சு? ஒரு நதியோட இரு கரைகளில் ஒரு இடம் செழிப்பாகவும் இன்னொரு ஒரு பாலைவனமாகவும் இருக்குது அப்படின்னா எப்படி நடந்தது? Why it is the water of the river Nile flowing down to the Mediterranean from its sources a couple of 1000 miles away, 2000 மைல்கள் கடந்து மத்திய தரைக்கடலில் போய் சேர்ற இந்த நைல் நதி என்ன காரணத்துக்காக அப்படி போகுது? Geologist tells us that the entire soil of the Nile Valley is the creation of the river itself. அந்த நைல் பள்ளத்தாக்கு எப்படி உருவாச்சுன்னா இந்த நைல் நதியால் தான் உருவாச்சு அப்படிங்கிறாங்க. இட் brought down as the finest silt அப்படின்னு இங்கே ஓப்பனிங் சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாயில் அப்படின்னு சொல்லலாம், வண்டல் மண் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். and the finest silt in its flood waters. அந்த நைல் நதியில் வெள்ளம் வரும்போது அந்த வெள்ளத்தோடு சேர்த்து அழகான அந்த மணல், வண்டல் மண் எல்லாத்தையும் இந்த நைல் நதி தான் கொண்டுட்டு வந்து விட்டது. எங்கெங்கிருந்தெல்லாம் பாருங்கள், ஃப்ரம் த ஹை லேண்ட்ஸ் ஆஃப் அபிசினியா அண்ட் ஃப்ரம் ரிமோட் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா. அபிசினியாவின் மலைப்பகுதிகளில் இருந்தோம். ஹை லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது மவுண்டெயின் லேண்ட்ஸ். அந்த மவுண்டெயின் லேண்ட்ஸில் இருக்கிற அந்த மண்ணெல்லாம், அப்புறம் சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற அந்த மண், இது எல்லாம் அப்படியே வெள்ளம் வர டைமில் இது எல்லாம் அடிச்சுட்டு வந்து தான் இந்த நைல் இங்கே கொண்டு வந்து போட்டுட்டு and laid down through the ages in trough though which the Nile flows into the sea. தான் கடலை போய் சேர்கிற வரைக்குமான தூரம் வரைக்கும் இந்த மாதிரி இடங்கள் இருந்த மண்ணெல்லாம் கொண்டு வந்துட்டு இப்படி போட்டிருக்கு அப்படின்றது தான் இந்த இடத்துல. அண்ட் எகிப்ட் இன்ஃபேக்ட் வாஸ் மேட் பை இட்ஸ் ரிவர். எகிப்து நாகரீகம் உருவானதே பார்த்திங்கன்னா இந்த நைல் நதியை வச்சு தான் உருவாச்சு. இட்ஸ் ancient civilization, அதோட பழங்கால நாகரீகம் எப்படி வந்ததுன்னு பாருங்கள். வாஸ் கிரியேட்டட் அண்ட் இஸ் சஸ்டைன்ட் பை லைஃப் கிவிங் வாட்டர்ஸ் விச் கம் டவுன் இயர் ஆஃப்டர் இயர் வித் அன்ஃபெயிலிங் ரெகுலாரிட்டி. அன்ஃபெயிலிங், வித்தவுட் ஃபெயில்.
அதாவது எப்பொழுதும் பாய்ந்து கொண்டிருக்கிற இந்த நைல் நதியினால தான் எகிப்து மிக பழமையான எகிப்து நாகரிகம் கூட உருவாச்சு. அது இன்னும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நாம் பழங்காலத்தில் படிக்கிறோம், நதிகள் இருக்கிற வற்றாத நதிகள் இருக்கிற இடத்துலேருந்து தான் அந்த நாகரிகங்கள் தோன்றுச்சு அப்படின்றது. அப்போ எகிப்து நாகரிகத்தை பற்றி நாம் இன்னும் பெருமைப்பட பேச வேண்டிய காரணம் அந்த நைல் நதி பாயிறதுனால தான். I give this example and could give many others to emphasize that this is the common substance which we take for granted in our everyday life is the most potent and the most wonderful thing on the face of earth. I give this example. இன்னும் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். And give many others. இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கூட கொடுக்கலாம். எம்ஃபசிஸ் அப்படின்னா அதோட இம்பார்ட்டன்ஸை சொல்கிறது. எதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறது? தட் இஸ் திஸ் காமன் சப்ஸ்டன்ஸ். இந்த காமன் சப்ஸ்டன்ஸ், வாட் இஸ் த காமன் சப்ஸ்டன்ஸ் வி டேக்? தட் இஸ் நத்திங் வாட்டர். வி டேக் ஃபார் கிராண்டட் இன். பாருங்கள், நேச்சுரல் ரிசோர்ஸ் நமக்கு டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி, டெய்லி யூஸ் பண்ணுற அந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் நமக்கு நேச்சர் கிராண்ட் பண்ணியிருக்கிறது இந்த காமன் சப்ஸ்டன்ஸ் வாட்டர் தான். அண்ட் இன் எவ்ரி டே லைஃப் இஸ் த மோஸ்ட் பொட்டன்ட் அண்ட் த மோஸ்ட் வண்டர்ஃபுல் திங் ஆன் த ஃபேஸ் ஆஃப் எர்த். இந்த வாட்டரோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லணும். இஃப் ஐ ஹாவ் டு சே த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த வாட்டர், that is the only granted in by our earth, and we use it daily, and this is the wonderful thing on the face of our earth. நம்ம எர்த்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் அப்படின்றாரு. that is Sir C.V. Raman stressing the importance of water. It has played a role of vast significance. Vast means great significance, important role it played. Which one played important role? Water played an important role in shaping the course of the earth's history. இந்த எர்த்தோட ஹிஸ்ட்ரியை ஷேப் பண்ணுறதுல ஒரு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது நதிகள் தான். அண்ட் கண்டினியூஸ் டு பிளே த லீடிங் ரோல் இன் த ட்ராமா ஆஃப் லைஃப் அண்ட் த சர்ஃபேஸ் ஆஃப் அவர் பிளானட். அவர் பிளானட் எர்த், ட்ராமா ஆஃப் லைஃப், வாழ்க்கை அப்படின்ற நாடகத்தில் ஒரு முக்கிய ரோல் ப்ளே பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. லெட் மீ ரீட் இட் ஒன்ஸ் அகெயின். ஐ கிவ் திஸ் எக்ஸாம்பிள் அண்ட் கிவ் மெனி அதர்ஸ் டு எம்ஃபசிஸ் தட் திஸ் காமன் சப்ஸ்டன்ஸ் விச் வி டேக் ஃபார் granted in our everyday life is the most potent and the most wonderful thing on the face of our earth. It has played a role of vast significance in shaping the course of Earth's history and continues to play the leading role in the drama of life on the surface of our planet. வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த எர்த்தில் இருக்கிற எல்லா லிவிங் திங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்ஸ்டன்ஸ்னால தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. There is nothing which adds so much to the beauty of the countryside as water, be it just a little stream trickling over the rocks or a little pond by the wayside where the cattle quench their thirst of an evening. This is nothing which adds so much to the beauty of the countryside. The beauty of the countryside lies in the ரிவர்ஸ், கண்ட்ரி சைடு. இந்த கிராமங்கள் இருக்குது அப்படின்னா கிராமத்துக்கு மிக அழகு கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீர்நிலைகள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், தெர் இஸ் நத்திங் விச் ஆட்ஸ் மச் பியூட்டி டு த கண்ட்ரி சைடு. கிராமத்துக்கு தண்ணியை தவிர வேறு எதுவுமே ஒரு அழகை தர முடியாது அப்படிங்கிறாரு. அப்போது வில்லேஜஸ்க்கு அழகே அதோட நீர்நிலைகள் அப்படிங்கிறாரு. அந்த நீர்நிலைகள் எப்படியாப்பட்ட நீர்நிலைகள் இருக்கலாம்? வாட் ஆர் ஆல் த சோர்சஸ் ஆஃப் த வாட்டர் நியர் த கண்ட்ரி சைட் which gives beauty to it? You see, it's just a little stream trickling over the rocks. Just a little stream, சிறிய நீரோடை. Little stream, a small river, trickling, which means flowing very slowly over the rocks. பாறைகளில் இருந்து வழிகின்ற அந்த சிறிய நீரோடைகளாக கூட இருக்கலாம், அது ஒரு அழகு தான். And a little pond by the wayside. wayside means nearby the roads. ரோட் பக்கத்தில் இருக்கிற லிட்டில் பாண்ட், சிறு குளம், கண்மாய் அப்படின்றதெல்லாம். அப்போது சிறிய நீரோடைகளும் அழகான கண்மாய்களும் தான் ஒரு கிராமத்துக்கு அழகை கொடுக்குது அப்படிங்கிறாரு. வேர் அந்த லிட்டில் பாண்டில் and you see the little ponds and small little streams only giving beauty to the countryside. That is what Sir C.V. Raman saying.
where the cattle quench their thirst of an evening. அந்த கண்மாய்களில் பார்த்தீங்கன்னா அதில் ஓடுற தண்ணீர், அதில் நிற்கிற தேங்கி இருக்கிற தண்ணீரில் தான் கேட்டில்ஸ் quench their thirst, கால்நடைகள் தாகம் தீக்கும், தாகம் தீக்கிற அந்த அழகான கண்மாய்கள் எல்லாம் இருக்குது. த ரெயின் ஃபெட் டேங்க்ஸ். ரெயின் ஃபெட் டேங்க்ஸ் அப்படின்னா பாருங்கள், மழை நீரால் மட்டுமே நிரம்பக்கூடிய ஏரி குளங்கள் அப்படின்றது தான் ரெயின் ஃபெட். இட் வில் பி ஃபில்டு only by the rain water. That is the rain fed tanks, குளம் கண்மாய், that are so common in South India. சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக இருக்கும் இந்த மாதிரி ரெயின் ஃபெட் டேங்க்ஸ், குளம் கண்மாய்கள் எல்லாமே. கிராமங்கள், எல்லா கிராமங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த குளம் கண்மாய்கள் எல்லாம் இருக்கும். அல்லாஸ், ஓ காட், often so sadly neglected in their maintenance. Then one more thing we have to worry, that they never give such a maintenance to those ரெயின்ஃபெட் டேங்க்ஸு. ஆனால் அழகை கொடுக்குற அந்த கண்மாய்கள் சில இடத்துல பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறாரு அல்லாஸ். often so sadly neglected in their maintenance and or a cheering sight. சியரிங் மீன்ஸ் ஹாப்பி, ஒரு கண்ணுக்கு அழகான மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காட்சி. எது? அந்த குளங்கள். when they are full, when the rainfall tanks are completely filled with the rain water, it gives a much beauty and we can take it as a happy one. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கண்மாய்கள் நிரம்பி வழியிறது பார்த்தா. and they are of course shallow means little depth, கொஞ்சம் ஆழமாக தான் இருக்கும், ரொம்ப ஆழமெல்லாம் இருக்காது, லிட்டில் டெப்த்து. அண்ட் பட் திஸ் இஸ் லெஸ் எவிடென்ட் சின்ஸ் த வாட்டர் இஸ் சில்க் லேடன் அண்ட் த்ரோஸ் த லைட் பேக். அண்ட் லெஸ் எவிடென்ட், நல்லா கிளியராக இருக்காது. அந்த குளம் கண்மாய்கள் இருக்கிற வாட்டர் கொஞ்சம் கிளியராக இருக்காது அந்த மழை காலத்தில். ஏன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் சில்க் லேடன். சில்க் லேடன் மீன்ஸ் ஃபில்டு வித் சாயில். அதாவது மழை காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த கண்மாய்கள் எல்லாம் மண்ணீர், அதாவது மண்ணோடு சேர்ந்து வர்றதுனால அந்த கண்மாய்கள் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது எவிடெண்ட்டாக இருக்காது, ரொம்ப கிளியராக இருக்காது. அண்ட் த்ரோஸ் த லைட் பேக். அதனால் லைட்டை அது ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். இட் த்ரோஸ் த லைட் பேக். இப்போது நல்லா தெளிந்த நீரோடை அப்படின்னா அது எவிடெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் அந்த சாயிலோடு சேர்ந்து வராது அப்படின்ற போது அது ரொம்ப கிளியராக இருக்கும், உள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த குளம் கண்மாய்களில் லைட் ரெஃப்ளெக்ட் தான் ஆகும், ஏன்னா அது ரொம்ப சில்க் லேடனாக இருக்கும் அப்படின்றது தான். அண்ட் த பாட்டம் டஸ் நாட் தேர் ஃபோர் ஷோ அப். அதனால் கண்மாய்களில் கீழே என்ன இருக்குது அப்படின்றது நமக்கு என்ன ஆகாது, தெரியாது. பிகாஸ் தே ஆர் ரெயின் ஃபெட் வாட்டர்ஸ். மழை பெஞ்சு நிறைஞ்ச அந்த குளங்கள் அப்படின்றது தான். அண்ட் தேர் ஃபோர் டஸ் நாட் ஷோ அப். திஸ் டேங்க்ஸ் பிளே எ வைட்டல் ரோல் இன் சவுத் இண்டியன் அக்ரிகல்ச்சர். இந்த மாதிரி குளம் கண்மாய்கள் தான் தென்னிந்தியாவினோட வேளாண்மைக்கு மிக முக்கிய பங்கு வகிக்குது. These tanks play a vital role. These rain-fed tanks plays an important role in South Indian agriculture. Some of these tanks are surprisingly large, and it's a beautiful sight to see the sun rise or set over one of them. அந்த பெரிய கண்மாய்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு மிக அழகாக இருக்கும். எப்படி எந்த மாதிரி அழகுன்னு பாருங்கள். சன் ரைஸ் ஆகிற டைம்லேயோ இல்லை சன் செட் ஆகிற டைம்லேயோ அந்த லேக்கோட அந்த ரிவர் ஃபெட் டேங்க்ஸு, ரெயின் ஃபெட் டேங்க்ஸ் கிட்ட நின்று அதை பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். பியூட்டிஃபுல் சைட் டு see the sunrise or set over one of them. அந்த கண்மாய் வழியாக அந்த சூரியன் சன்ரைஸ் ஆகிறதும் செட் ஆகிறதும் பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்கும். வாட்டர் இன் எ லேண்ட்ஸ்கேப் மே பி கம்பேர்டு டு த ஐஸ் இன் எ ஹியூமன் ஃபேஸ். நம்ம மனிதனோட முகத்துக்கு பார்த்திங்கன்னா கண்கள்ன்றது எவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயமோ அது மாதிரி இந்த இடத்துல கண்கள் போன்றது தான் இந்த குளம் கண்மாய்கள் அப்படின்றாரு. பாருங்கள், குளம் கண்மாய்கள் அப்படின்றாரு. வாட்டர் இன் எ லேண்ட்ஸ்கேப் மே பி கம்பேர்டு டு த ஐஸ் இன் எ ஹியூமன் ஃபேஸ். மனிதனோட முகத்துக்கு அழகான கண்கள் மாதிரி நிலத்துக்கு அழகு இந்த மாதிரி சின்ன கண்மாய்கள் அப்படின்றாரு. இட் ரெஃப்ளெக்ட்ஸ் த மூட் ஆஃப் தி அவர். அதை பார்த்திங்கன்னா நம்மளோட மூட அழகாக அது பிரதிபலிக்கும். எப்படி? பீயிங் பிரைட் அண்ட் கே வென் த சன் ஷைன்ஸ். அந்த கண்மாய்கள் எப்படி இருக்கும்? சன்ஷைன் ஆகிற டைமில் ரொம்ப பிரைட்டாக, கே மீன்ஸ் இங்கே ஹாப்பி, ரொம்ப பிரைட்டாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் டேர்னிங் டு டார்க் அண்ட் க்ளூமி வென் த ஸ்கை இஸ் ஓவர்காஸ்ட்.
டர்னிங் டு அதே அந்த கண்மாய்கள் பாருங்கள் கொஞ்சம் டார்க்காகவும் க்ளூமியாகவும், க்ளூமின்னா இங்கே டல்லுன்னு சொல்லலாம், டார்க்காக டல்லாக இருக்கும். எப்போது when the sky is overcast, when the sky is overcast அப்படின்னா filled with clouds, grey clouds, நல்ல கருநிற மேகங்கள் வானத்தில் திரண்டு வரும்போது அந்த குளம் கண்மாய்கள் பார்க்குறதுக்கு அப்படியே கொஞ்சம் டார்க் அண்ட் க்ளூமியாக இருக்கும். இதுதான் நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற அந்த அழகான கண்மாய்களை பற்றி அவர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படின்றது தான். ஸ்டூடெண்ட்ஸ், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிமார்க்கபிள் ஃபேக்ட்ஸ் அபவுட் த வாட்டர் இஸ் இட்ஸ் பவர் டு கேரி silt or finely divided soil in suspension. இந்த ரிமார்க்கபிள் ஃபேக்ட் அபவுட் வாட்டர், இந்த வாட்டரை பற்றி ஒரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த பவர் ஆஃப் தி வாட்டர்? இட் கேரிஸ் சைலண்ட்லி த silt ஆர் ஃபைன்லி டிவைடட் சால். அழகான வண்டல் மண் இல்லை மணல் போன்றவற்றையெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு வந்துடும், சஸ்பென்ஷன், யாருக்கும் தெரியாமல். அதுதான் அந்த வாட்டரோட பவர் அப்படின்றது. அழகான வண்டல் மண்ணெல்லாம் வந்து சேரும். This is the origin of the characteristic color of the water in rain-fed tanks. This is the origin of the characteristic color. அந்த rain-fed tanks ஓட ஒரு உண்மையான கலர் வரதுக்கு காரணம் இந்த மாதிரி அது சாயில் எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றது தான். யூசி அந்த கண்மாயெல்லாம் நீங்கள் தூர் வாரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கூட நம்ம நிறைய செய்கிறோம், கண்மாய்களில் தூர் வாரும்போது, குளங்களை தூர் வாரும்போது அதில் அழகான அந்த வண்டல் மண்ணெல்லாம் இருக்கும். அதை நம்ம விவசாய நிலத்துக்கு நம்ம அதை உரமாக கூட நம்ம அதை நல்லா பயன்படுத்தலாம் அப்படின்றது. அப்போ இவ்வளோ பவர்ஃபுல்லானது தான் அந்த வாட்டர் அண்ட் அந்த ரெயின்ஃபெட் டேங்க்ஸ். This color varies with the nature of the earth in the catchment area. Catchment area means water collecting area. இப்போது அந்த டேங்க்கில் அந்த மாதிரி ரெயின்ஃபெட் டேங்க்ஸில் இருக்கிற அந்த வாட்டரோட கலர் அந்த எர்த்தை பொறுத்து தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. The water collecting areas only determine the color of the rain-fed tanks. எப்படி இப்போது அது பாருங்கள். And with this I stop ma. One of the most, let me read it once again. One of the most remarkable facts about the water is its power to carry silt or finely divided soil in suspension. This is the origin of the characteristic color of the water in rain-fed tanks. This color varies. The rain-fed tanks water's color, it varies according to the catchment area. தண்ணி எந்த ஏரியாவில் இருந்து வருதோ இல்லை எந்த மாதிரி எர்த்து சாயில் இருந்து வருதோ அதை பொறுத்து தான் அந்த கண்மாயினோட நீரோட அழகு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டூடெண்ட்ஸ், இன் டுடேஸ் கிளாஸ் he described about the importance of water, especially the rain-fed tanks of South India and its beauty and how it plays an important role in South Indian agriculture. That is what he explained in this page. Yes, students, I hope all of you better understood. With this, I conclude this session. Let me see the remaining in the following classes. Thank you, students. Thank you for your kind support.